கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 112 அதிகாரம் 13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆம், இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம தான் சீயோனா இருக்கிறோம். அந்த சீயோனுக்கு இறங்கும்படி தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? எழுந்தருளி இருக்கிறாராம். எழுந்தருளி அவர் எழும்பினா அங்க நிச்சயம் நமக்கு என்ன தயை செய்ய வேண்டுமோ அந்த தயை இன்றைக்கு நமக்கு நடக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ அவர் எழும்பிட்டார்னா இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்கள்ல எல்லாம் இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார் என்பதுதான் உண்மை. அப்போ நிறைய இடங்கள்ல வேதத்துல பார்க்கிறோம், அவர் எழுந்தருளும் போது என்னெல்லாம் நடக்கும்னு. இன்னைக்கு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இன்றைக்கு தேவன் எனக்காக எழுந்தருளி இருக்கிறார், அவர் வாக்கு கொடுத்தபடியினால் இன்றைக்கு என் வாழ்க்கையில அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமா இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில நீங்க நெடுங்காலமாய் காத்து கொண்டிருந்த எல்லா காரியங்களுக்கும் தேவன் பதில் கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் சங்கீதம் 68:1 நம்ம பார்க்கிறோம், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்போ இன்றைக்கு அவர் நமக்காக எழுந்தருளி இருக்கிறபடியினால இன்றைக்கு நம்ம அடிக்கடியாய் தியானித்திருக்கிற ஒரு காரியம், மனிதர்கள் நமக்கு பகையாளிகள் அல்ல. இன்றைக்கு நமக்கு எதிராய் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு அவர் எழுந்தருளுகிறபடியினால அந்த காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு, உங்கள் குடும்பங்களை விட்டு அது ஓடி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது ஒருவேளை உங்க வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், உறவுகளுக்குள்ள வந்த பிரச்சனைகளா இருக்கலாம், அது என்னவா இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்காக தேவன் எழுந்தருளுகிறபடியினால அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சிதறுண்டு போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் ஏசாயா 30:18 நம்ம பார்க்கிறோம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்போ இன்னைக்கு அவர் நம்ம மேல மனதுருகும்படியாய் அவர் எழுந்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தின் தேவன் இன்றைக்கு நமக்காக எழுந்திருக்கிறபடியினால இன்றைக்கு நமக்காக அவர் நீதி செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு என் நியாயம் இன்னும் விசாரிக்கப்படலையே, நான் நல்லது செய்தாலும் எனக்கு எல்லாமே தீமையாய் நடக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் இன்றைக்கு உங்களுக்காக நீதி செய்கிறாராம். மேலும் சங்கீதம் 76:8-9 பார்க்கிறோம், நியாயம் விசாரிக்கவும் பூமியிலே சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது. அப்போ இன்றைக்கு உங்களுக்காக ஒருவேளை நீங்க சிறுமைப்பட்டதை போல உணர்கலாம், ஆனா இன்றைக்கு உங்களுக்காக அவர் ரட்சிக்கும்படி உங்களுக்காக அவர் எழுந்தருளி இருக்கிறாராம். இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, நீர் எங்களுக்காக எழுந்தருளி எங்களுக்காக நீர் இறங்குகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு எதிராய் வந்த எல்லா போராட்டங்களும் இன்றைக்கு சிதறுண்டு போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் நீதி செய்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்காக நீர் மனதுருகி எழுந்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் கர்த்தர் தாமே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில அப்பா நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் நீர்
காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்காய், அப்பா நீர் எழுந்தருளி எல்லா காரியங்களையும் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களில அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.